கைஸ் கம்பேக்னா என்னென்னு இந்த மேட்ச்சில் பார்ப்பீங்க. கைஸ் நானும் சாண்டியும் ரேண்டம் வடக்கன்ஸ் 2 பேரை கூப்பிட்டு சிஎஸ் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சுட்டு இருப்போம். 3 பேர் நின்றுருப்பானுங்க. அவனுக்கு முன்னாடியே நான் டீமேட்டை ரிவைவ் பண்ணி விட்டுருவேன். எல்லாரையுமே அடிச்சிருவான். கடைசியில் ஒரே ஒரு வடக்கன் தான் இருப்பான். அவனே அடிச்சிருவானுங்க. 2வது ரவுண்டு சாண்டி ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். அதனால் ஏறி போவேன். பார்த்தா மறைஞ்சிருந்தே அடிச்சிருவானுங்க. மறைஞ்சிருந்து அடித்தவன் பார்த்தா எமௌண்ட்டு போட்டிருக்கான். நான் ஸ்மூத்தில் வச்சுருந்தேன். அதனால் அந்த ரவுண்ட் எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த ரவுண்டும் சாண்டி மட்டும்தான் இருப்பான். நாங்கள் எல்லாருமே செத்துருவோம். அது எமௌண்ட் போட்டவன் தான் அடிப்பான். இந்த வாட்டி எமௌண்ட் போடும்போது சாண்டி பார்த்துட்டான். எமௌண்ட் போட்டவனை அடிச்சு அதனால டீம்மேட்ஸ்லாம் ஒரு வெறியோட ஓடிட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் சுற்றி வந்துடுவான். அவனை ஏகே வச்சு ஹெச்ஆர் எடுத்து டவுன் பண்ணிடுவேன். பின்னாடி ஒருத்தன் வந்து என்னையே டவுன் பண்ணிடுவான். என்னை டீமேட்ஸ் ரிவைவ் பண்ணிடுவான். ஏன் கடைசியில் ஒருத்தன் தான் இருப்பான். அவனை நான் அடிச்சிருவேன். எமௌண்ட்டாடா போடுறீங்க, இப்போ நான் போடுறேன் பாருங்கடா எமௌண்ட்டு. எமௌண்ட் போடுவேன். அடுத்த 2 ரவுண்ட் எப்படி போச்சுன்னா டீமேட்ஸ் அடிக்கிறானுங்க, நான் எமௌண்ட் போடுறேன். டீமேட்ஸ் அடிக்கிறானுங்க, நான் எமௌண்ட் போடுறேன். அப்படியே 2 ரவுண்ட் போயிருச்சு. அடுத்த ரவுண்டும் அதே மாதிரி போயிடும்னு நினச்சி ரஷ் பண்ணி போவேன். பார்த்தா 2 பேர் வந்து என்னையே அடிச்சிருவானுங்க. திடீர்னு எங்கேருந்து வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம டீம் வச்சுருக்காங்க அடிச்சிருவானுங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அடிச்சிட்டானுங்க. நாங்கள் அடிச்ச அடிக்கு அலாக்கே சொல்கிறாரு பிக்கெஸ்ட் கம்பேக்குன்ட்டு. கைஸ் 1K அடிக்க போகிறோம். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ, பை பாய்.